derive mean and variance of Poisson distribution. இது வந்து ஸ்டாட்ஸ்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்குற ஒரு கொஸ்டின். இது ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல 16th கொஸ்டினா இருக்கு. derive mean and variance of Poisson distribution. ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து ரெண்டு விதமா வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஒன்று வந்து எம்ஜிஎஃப் கண்டுபிடிச்சி அதுலேருந்து டிரைவ் பண்ணுறது, இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம டிரைவ் பண்ணுறது. நான் வந்து எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான் போட போகிறேன். ஏன்னா அதை 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் எம்ஜிஎஃப் மட்டும் டிரைவ் பண்ண சொன்னாலும் நான் இந்த பார்ட்டை போட்டுடலாம். அது கூட சேர்ந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாலும் இதை போட்டுடலாம். வெறும் மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாலும் இதையே எழுதிக்கலாம். ஸோ இதை 3 டைப்ஸாக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றதுனால நம்ம இப்போ எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஃபார்முலா என்ன? P of x equal to e power minus lambda lambda power x by x factorial. இது இதோட ஃபார்முலா. இப்போ நம்ம MGF டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ MGF மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சம்மேஷன் ஆஃப் எக்ஸில் வந்து 0லேருந்து n e power tx into P of x. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இங்க இருக்கிற இந்த P of xக்கு பதிலா இந்த P of x நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். பண்ணா என்னவாகும்? இது சம்மேஷன் x 0லேருந்து n e power tx மேல இருந்து எடுத்துட்டு வாங்க e power minus lambda lambda power x by x factorial. எழுதுனதுக்கு அப்புறமா பார்க்கும்போது இங்க ரெண்டு டேர்முக்கு பவர்ல x இருக்கு. ஒன் இஸ் ஹியர் ஈக்கு இருக்கு, இன்னொன்று இங்க இருக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் இந்த ரெண்டு எக்ஸையும் சேர்த்து எழுதணும். அதனால என்ன பண்றேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து n இ பவர் மைனஸ் லாம்டாவை முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஸோ பக்கத்தில் எழுதிட்டு அப்புறம் சேர்த்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஃபேக்டோரியல். இப்போ கிளப் பண்ணி சேர்த்து எழுதுவோமா? ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து n e power minus lambda e power t lambda x மட்டும்தானே வெளியே போகுது, அதனால t உள்ளதான் இருக்கும். ஸோ e power t lambda whole power xன்னு மாத்திட்டோம் by x factorial. இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்டா வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். இந்த e power minus lambda அப்படின்றதுல x தானே இங்க பாருங்க, இந்த சீரீஸ்ல x தான் 0லேருந்து n வரைக்கும் வேரி ஆக போகுது. அப்ப x இல்லாத டேர்ம் வேரியே ஆகாது. e பவர் மைனஸ் லாம்டான்றதுல எக்ஸே இல்லை, அப்ப அது சும்மா தான் இருக்க போகுது. we can take it outside. e பவர் மைனஸ் லாம்டா கான்ஸ்டன்ட், எக்ஸ் இல்லை, வெளியே எடுத்துட்டேன். அது இல்லாம மீதியே உள்ள வச்சுக்கலாம். x equal to 0 to n e power t x whole e power t lambda power x by x factorial. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 கொடுங்க. அப்போ e பவர் லாம்டா e பவர் t லாம்டா பவர் 0 by 0 ஃபேக்டோரியல். அடுத்தது எக்ஸுக்கு 1 கொடுத்தா e பவர் t லாம்டா பவர் 1 by 1 ஃபேக்டோரியல். 2 கொடுக்கும்போது e பவர் t லாம்டா பவர் 2 by 2 ஃபேக்டோரியல். இப்படியே இந்த டேர்ம் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இந்த பவர் 0 அப்படின்றது வந்து நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் லாம்டா மேலேயும் 1 கீழேயும் 1, ஸோ அதை 1ன்னு எழுதிக்கிறேன். இ பவர் டி லாம்டா பவர் 1 by 1 ஃபேக்டோரியல் இ பவர் டி லாம்டா பவர் 2 by 2 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன். இது பார்க்கறதுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா e பவர் x அப்படின்னா 1 plus x by 1 factorial x square by 2 factorial and so on. இங்க xக்கு பதிலா தான் இந்த டேர்ம் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம் இத? ஸோ எக்ஸுக்கு பதிலா இந்த ஃபுல் டேர்ம் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். e பவர் மைனஸ் லாம்டா வெளியில இருக்கு. இந்த ஃபுல் சீரீஸை e பவர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ e பவர் எக்ஸ்ன்றது இந்த ப்ளூ பாக்ஸ்ல இருக்கிறது, அதுல e பவர் t லாம்டா அப்படின்னு வந்திருக்கும்.
ஸோ இது வரைக்கும் ஓகேவா நமக்கு? இப்போ இங்க பேஸ் வந்து சேமா இருக்கா? இதுவும் E தான், இதுவும் E தான். இப்போ நம்ம பேஸ் சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணிப்போமா? ஸோ mx of t equal to, that is mgf, e power minus lambda plus e power t into lambda. பேஸ் E அப்படியே வச்சுட்டு பவரை மட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பவரை திருப்பி கிளப் பண்ணும்போது ரெண்டுத்துலயுமே லாம்டா இருக்குன்னு தெரியுதா? அதுல மைனஸை பின்னாடி கொண்டு போகலாம். ஸோ இ பவர் டி லாம்டாவை முன்னாடி, மைனஸ் லாம்டாவை பின்னாடி. இப்போ நான் லாம்டாவை வெளியில எடுக்கிறேன். வெளியில எடுத்துட்டா இ பவர் டி மைனஸ் 1. ஸோ இது நம்மளோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஒருவேளை மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீன் அண்ட் வேரியன்ஸ்னு கேட்டா இதுல இருந்து கண்டினியூ பண்ணோம். அதுக்காக தான் இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். திஸ் இஸ் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் டிரைவ் பண்ணுவோமா இதுல இருந்து? ஸோ ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா மீன் கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, with respect to t. இதை with respect to t ல differentiate பண்ணும்போது mx dash of t, இங்க e power lambda, சாதாரணமா நமக்கு e power x ஓட differentiation e power x தான். ax இருந்ததுன்னா e power ax into a ன்னு எழுதணும்ல. இப்ப அந்த மாதிரி தான் நம்ம இதை கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இதை வந்து டீக்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப t இருக்கிற டேர்ம் மட்டும்தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட்டா வெளியில வரும். இப்போ முதல்ல பார்க்கும்போது பவர் ஃபுல்லாவே எக்ஸ்ன்னு பாருங்க. அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படியே இருக்கும், மொத்த டேர்மும் இருக்கும். அடுத்து பவரை மட்டும் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. லாம்டா இ பவர் டி பண்ணும்போது இ பவர் டி, 1 பண்ணும்போது 0. ஸோ லாம்டா இ பவர் டி. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல mx dash of t at t equal to 0. t இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா e பவர் லாம்டா e பவர் 0 மைனஸ் 1 இன்டூ லாம்டா இன்டூ e பவர் 0. எங்கெல்லாம் e பவர் 0 இருக்கோ தட் இஸ் 1. அப்போ இது e பவர் லாம்டா 1 மைனஸ் 1. இங்க e பவர் 0ன்றது 1. அப்போ வெறும் லாம்டா தான் இருக்கும். பவர்ல இருக்கிறது 0 ஆகி e பவர் 0 ஆயிடுது. e பவர் 0 இஸ் 1. எனக்கு லாம்டா தான் வருது. ஸோ திஸ் இஸ் மீன் ஈக்குவல் டு லாம்டா. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்துருச்சு. இதை இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. எதை? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது mx டபுள் டேஷ் ஆஃப் டி. இப்போ இந்த டேர்மை நம்ம ரெண்டு டேர்மா கன்சிடர் பண்ணோம். இது ஒரு டேர்ம் u, இது ஒரு டேர்ம் vன்னு எடுத்துக்கணும். u அப்படியே வச்சுக்கிறேன். e பவர் லாம்டா e பவர் t மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். v டிஃபரன்ஷியேட் பண்ணா லாம்டா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். e பவர் t பண்ணும்போது e பவர் t தான். பிளஸ் லாம்டா e பவர் t அப்படியே இருக்கட்டும். u டிஃபரன்ஷியேட் பண்றோம். u என்னவாகும்? e பவர் xன்றது e பவர் x தான். அந்த பவர் பண்ணும்போது லாம்டா e பவர் t. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t பண்றோம். இப்போ எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லாம்டா இ பவர் டி, இ பவர் லாம்டா இ பவர் டி மைனஸ் 1. செகண்ட் டேர்ம்ல ரெண்டு லாம்டா இருக்கு. ஸோ இட்ஸ் லாம்டா ஸ்கொயர் இ பவர் டி, இங்கேயும் இ பவர் டி இருக்கு. அப்ப இ பவர் 2t இ பவர் லாம்டா இன்டூ இ பவர் டி மைனஸ் 1. இப்போ இங்க அதே அட் டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 0 ஆகணும். இந்த இடத்துல எல்லாம் 0 ஆகும். எனி வேல்யூ பவர் 0 வந்து 1. அப்ப இந்த mx டபுள் டேஷ் ஆஃப் t என்னவாகும்னா லாம்டா e பவர் 0, அதனால அது 1. அடுத்தது e பவர் லாம்டா 1 மைனஸ் 1 பிளஸ் லாம்டா ஸ்கொயர் e பவர் 0, ஸோ அது 1 ஆயிடும். அடுத்து பக்கத்துல e பவர் லாம்டா 1 மைனஸ் 1. இந்த 1 மைனஸ் 1ன்றது 0 ஆகி e பவர் லாம்டான்றது எனக்கு 0 ஆயிடுது. ஸோ லாம்டா e பவர் 0 பிளஸ் லாம்டா ஸ்கொயர் e பவர் 0.
which means lambda plus lambda square. இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு mu2 ஸ்கொயர் மைனஸ் mu1 dash ஹோல் ஸ்கொயர். mu2 ஸ்கொயர் அப்படின்றது mu2ன்றது இதுதான். ஓகே, நம்ம mu2னே வச்சுக்கலாம். mu2ன்றது நம்ம இப்போ கால்குலேட் பண்ண செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் mu1ன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லாம்டா. அதை ஸ்கொயர் பண்ணணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி வேரியன்ஸும் லாம்டா.